ஹாய், கெட் ரெடி வித் மீ பார்க்கலாமா? இன்னைக்கு என்னோட பர்த்டேக்கு நான் எப்படி ரெடி ஆகி டெம்பிளுக்கு போகிறேன் அப்படின்றதா இன்னைக்கான வீடியோ. ஸோ வாங்க நம்ம ரெடி ஆகலாம். ஃபர்ஸ்ட் நான் நியூட்ரிஜெனாவுடைய மாய்ஸ்சரைசர் போடுறேன். இது வந்து ஒரு வாட்டர் பேஸ்டு மாய்ஸ்சரைசர். ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆகும். இன்னைக்கு ப்ரைமருக்கு ரீகோடோடைய இந்த ப்ரைமர் தான் எடுத்திருக்கேன். கலர் கரெக்டிங் பண்ணலாம். நான் வந்து நைக்காவோடைய இந்த பலட் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதிலேருந்து நான் இந்த ஆரஞ்சு ஷேட் எடுத்து அண்டர் ஐஸ் இருக்குல்ல, நான் இங்கே வந்துட்டு கலர் கரெக்ட் பண்ணுறேன். ரொம்ப லைட்டாக பண்ணிங்கனாலே போதும். கலர் கரெக்டிங் வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு கம்மியாக தேவைப்படும், ஒருத்தவங்களுக்கு அதிகமாக தேவைப்படும். தகுந்த மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து மைல்டாக இருந்தாலே டச்சப் போதுன்றதுனால நான் மைல்டாக பண்ணுறேன். இப்போ நான் டெர்மா கலர் வந்துட்டு D4 ஷேடு, இதை வந்துட்டு நான் என்னோட பேஸ்க்காக கொடுக்க போகிறேன். ஸோ எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து தேவையோ ஜஸ்ட் ஹைலைட் பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி ஏரியாஸில் எங்கெங்கெல்லாம் வந்து நான் கவர் பண்ணணும்னு நினைக்கிறேனோ. இன்றைக்கி நான் ஃபவுண்டேஷன் எதுவும் யூஸ் பண்ணல. நான் இந்த டெர்மா கலர் வச்சே நான் வந்து பேஸாக க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இங்கே ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறதுனாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பேலட்டாக வாங்கி வச்சிட்டிங்கன்னா இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். நம்ம எல்லா டோனுமே எல்லா கலருக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஹைலைட்டிங்காகவும் யூஸ் பண்ணலாம், கான்டோருக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி குட்டி பிளெண்டர் வச்சு நான் நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். பிளெண்டிங் மெத்தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நான் கான்டோரிங்க்கு சேம் நைக்கா பேலட்டை யூஸ் பண்ணுறேன். நான் கான்டோரிங்க்கு ஒரு டார்க் ஷேட், ப்ரௌன் ஷேட் மாதிரி இருக்கும்ல, அந்த ஷேட் எடுத்து நான் வந்து இப்போ கான்டோர் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு லைட்டராக நீங்கள் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் லைட்டர் கலர் வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம கான்டோரிங் பண்ணும்போது பிளெண்டிங் வந்து ரொம்பவே நம்ம நல்லா கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து தனித்தனியாக ஒரு மாதிரி கலர்ஸாக நமக்கு தெரியும். ஸோ பிளெண்டிங் வந்து நல்லா ப்ரெஷ் வச்சும் பண்ணலாம், இல்லை நீங்கள் பிளெண்டர்ஸ் வச்சும் பண்ணலாம். இப்போ நான் ப்ளஷ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து மார்ஸோடைய லிக்விட் ப்ளஷ்ஷு, ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ ப்ளஷ் வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி பிளெண்டிங் வந்து நம்ம கொடுக்கணும். இப்போ நம்ம ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வந்து கொடுக்கலாம். நான் மேக்கோடைய ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறேன், க்ரீம் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே செட் பண்ணுறதுக்காக. இப்போது நான் வந்து K-Beautyயில் இருந்துட்டு ஒரு செட்டிங் பவுடர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். எதுக்குன்னா நம்ம க்ரீம் ப்ராடக்ட்ஸாக யூஸ் பண்ணியிருக்கோம்ல, இப்போ வந்து அது மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து பவுடர் கொடுக்க போகிறோம். பவுடர் வந்து ப்ளஷ் இருக்கிற ஏரியாஸில் வந்துட்டு நம்ம மைல்டாக கொடுக்கணும். ஏன்னா கான்டோரிங் பண்ணதுக்கு மேலேயே பவுடர் வந்து நம்ம அவ்வளோவா கொடுக்கக்கூடாது. ஸோ வந்து அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மற்ற எல்லா இடத்துலையுமே பவுடர் வச்சு நீங்கள் நல்லா ஃபேஸை வந்து செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் வந்து பாருங்கள், அந்த பவுடர் பஃப் வச்சு ஜஸ்ட்டு வந்து ப்ரெஸ் தான் பண்ணுறேன். உங்களுக்கு நான் பண்ணுறது எப்படி தெரியுதுன்னு தெரில. நம்ம போட்டு ஃபுல்லாக நம்ம ரப் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. ஜஸ்ட் வந்து நம்ம அதை ப்ரெஸ் பண்ணி தான் நம்ம பவுடரை வந்து நம்ம செட் பண்ணணும். இல்லாட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு அந்த பவுடர் பஃப்லேயே நமக்கு வந்து வந்துடும். ஸோ மைல்டாக டச் மட்டும் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் வந்து நான் நைக்காவோடைய ஐஷேடோ பேலட் தான் எடுத்திருக்கேன். அதில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் நான் ஒரு கலர் டச் பண்ணுறல ஒரு மாதிரி மைல்டு பிங்கிஷ் மாதிரி இருக்குது. நியூட் கலர் தான் எல்லாமே. இது வந்து நம்ம நியூட் தான் வந்து எப்போவுமே நம்ம பேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணணும். பேஸ்க்கு நம்ம நியூட் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டார்க்கராக போகிறீங்க, பிரைட்டராக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து போய்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிளெண்டிங் பண்ணுறேன் பாருங்கள். ப்ரஷ் வச்சுட்டு நல்லா இந்த நம்ம மைல்டு நியூட் கலர்ஸை வந்துட்டு நம்ம நல்லா வந்து 2 ஐஸ்லேயும் நல்லா வந்து பிளெண்டிங் வந்து கொடுக்கணும். நம்ம எந்த அளவுக்கு பிளெண்டிங் வந்து நம்ம நல்லா பண்ணுறோமோ உங்களுக்கு ஐ லுக் வந்து ரொம்பவே வந்து பார்க்க எலிகண்ட்டாகவும் நல்லா வந்து அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த பிளெண்டிங் வந்து நல்லா பண்ணுறோம். அதே மாதிரி இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஷர்ட்டில் இந்த மாதிரி ஒரு கோல்டு கலர் அந்த மாதிரி கலர்ஸ் இருக்கும்ல, அதை எடுத்துகிட்டு நம்ம சென்டர் ஐபாலில் வச்சுட்டு ஜஸ்ட் வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணி தான் விடுறேன். நீங்கள் அது வந்து ப்ரஷ் வச்சு பண்ணணும் அப்படின்னு இல்லை, நம்மளோட ஃபிங்கர் டிப்லேயே வந்து எடுத்து ஜஸ்ட் இந்த மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன்ல இந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்துட்டு பிளெண்ட் பண்ணி அதை வந்து ஸ்மச் பண்ணி விட்டிங்கனாலே நமக்கு வந்து லுக் வந்து நல்லா வரும். இப்போ நான் ஐப்ரோ பென்சில் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எனி பிராண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து ஜஸ்ட் அதை நான் ட்ரா மட்டும்தான் பண்ணேன், ஐப்ரோ எதுவுமே எடுக்கல. ஸோ நான் வந்துட்டு அப்படியே இப்போ இந்த பென்சில் வச்சு நான் ட்ரா பண்ணிவிட்டு அது ப்ரஷ்லேயே வந்து நமக்கு இந்த பின்னாடி வந்து ப்ரஷ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி இந்த ஐப்ரோ பென்சில்லையே நான் அதை வச்சு ஜஸ்ட் வந்து கோம் பண்ணிவிட்டேன் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு ஷேப் வந்து கிடச்சிரும். லிப்ஸ்டிக்கு நான் மார்ஸோடைய இந்த க்ரையான்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு ரொம்பவே ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப ஃபேவரட் கலர் ஆகிடுச்சு. இது வந்துட்டு ஒரு மாதிரி நியூட் பிரிக் கலர் அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு மாதிரி இது போடும்போது கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் 2 செகண்ட்ஸில் இது வந்துட்டு கம்ப்ளீட்டடாக வந்து நமக்கு மேட் ஃபினிஷாக மாறிடும். ரொம்பவே நல்லாயிருக்கு. அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் இதுவுமே. இது நான் தனியாக ஒரு ஷார்ட்ஸில் கூட உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். அதே மாதிரி இதோட ஷேடு, நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸு என்னென்ன நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தெரியணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து மேக்கோடைய ஹைலைட்டர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஃபோர்ஹெட், அதுக்கப்புறம் நம்மளோட நோஸ், அதுக்கப்புறம் சின் ஏரியாஸ், அப்புறம் லிப்ஸ்க்கு நமக்கு கீழே இந்த மாதிரிலாம் நம்ம கொடுக்கும்போது நம்ம வந்து ரொம்பவே மேக்கப் வந்து க்ளோயியாக தெரியும். சன்லைட்டில் போகும்போதும் சரி, நார்மலாகவும் ஃபேஸ் வந்துட்டு ஒரு மாதிரி க்ளோவாக வந்துட்டு ஷைனாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ணுறது. இப்போது செட்டிங் ஸ்ப்ரே வந்து நான் அடிக்கிறேன். ஃபைனல் ஸ்டேஜ் இது தான். நம்ம செட்டிங் ஸ்ப்ரே அடிச்சிட்டோன்னா மேக்கப் வந்து ஃபினிஷ் ஆகிடும். ஸோ எனி செட்டிங் ஸ்ப்ரே அடிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஷோஃபேரல் யூஸ் பண்ணுறேன். தென் வந்து பிந்தி வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு பிந்தி எடுத்து நான் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம ஹேர் சீரம் வந்து நான் ஸ்ட்ரீக்ஸோடைய ஹேர் சீரம் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு நார்மலாக பெரிய ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் இல்லை, கோம் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு 2 சைடும் ஹேர் எடுத்து நான் கிளிப் மட்டும் பண்ணிவிட்டு என்னோடய ஹேர் ஸ்டைல் வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ இப்படி தான் இந்த சாரீ நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ப்ளவுஸ் வந்துட்டு இந்த மாதிரி பீட்ஸ், ஹேண்டில் இந்த மாதிரி சீக்வென்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நமக்கு நெக் ஏரியாஸ்லேயும் இந்த மாதிரி தான் வரும். ஸோ இந்த ஹேண்ட்லேயும் இப்படி இருக்குது. இது வந்துட்டு ட்ரை பண்ணவும் ரொம்ப ஈஸி சாரியாக இருந்தது. ஸோ குயிக்காக நம்ம ரெடி ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி சாரீ ட்ரை பண்ணிக்கலாம். மினிமல் ஜுவல்லரி போட்டிருக்கேன் இதுக்கு நான். ஒரு ஷார்ட் செயின், அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு ஜிமிக்கி, அதுக்கப்புறமா இதில் க்ரீன் சீக்வன்ஸும் ரோஸ் கோல்டும் இருக்க மாதிரி என்னோடய பேங்கிள் வந்து நான் வியர் பண்ணியிருக்கேன் 2 ஹேண்ட்லேயும். ஸோ மினிமலாக ஜுவல் போட்டிங்கனாலே இந்த லுக்குக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு மாதிரி ஹனி வித் ரோஸ் கோல்டு மாதிரி 2 ஷேட்ஸ் வந்து இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே ஒரு கலரில் இருக்குது, நம்ம கீழே ஒரு கலர் மாதிரி ஷோ ஆகுது. தென் அகெயின் நான் பேக் சைட்லேயும் இதே மாதிரி சீக்வன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ சைடில் பார்க்கும்போது நமக்கு அழகாக இருக்கும். ஸோ இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோர் ஐடியாஸ்க்கு என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்டில் தென் பை ஃப்ரம் மீரா.